G Kids Learning. இன்னைக்கு நம்ம வீடியோல கிராஃப்ட் ஒர்க் என் கூட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து செய்ய போறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிவர்ஷன் தான் வர போறாங்க. நானும் நிவர்ஷனும் சேர்ந்து உங்க எல்லாருக்காகவும் பட்டர்ஃப்ளை செஞ்சு காமிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த பேப்பர் வந்து ஒயிட் ஷீட்டாக எடுத்துருக்கோம். எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது பட்டர்ஃப்ளையோட பாடிஸ் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நம்ம எந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது மோஸ்ட் ஆஃப் த பட்டர்ஃப்ளை வந்து என்ன கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். அதுதான் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். ஸோ அதனால் எல்லோ கலரை வந்து இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி டேபிங் மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஷீட்டை வந்து டேபிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோ பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி நான் எப்படி டேபிங் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். டேபிங் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நிவர்ஷன் பண்ணுவான். இதை இந்த பேப்பர் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டேபிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டேபிங் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுங்க. ஒரு ஷீட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேபிங் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் மீதி ஒர்க் பண்ணலாம். டேபிங் வந்து 2 சைட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நீங்கள் டேபிங் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் நல்லா காஞ்சிடணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேப்பரை வந்து 2 ஹாஃபாக ஃபோல்டு பண்ணாமல், ஒன்று வந்து சின்னதாகவும் கொஞ்சம் வந்து ஒன்று வந்து பெருசாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பிரெத்து ஜாஸ்தியாகவும் ஒன்று வந்து கொஞ்சம் பிரெத்து ஜாஸ்தியாகவும் ஒன்று வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி 2 இது பிரிச்சுப்போம். ஓகேவா? இப்போ 2யும் வந்து இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதை நீங்கள் ஹாஃபாக மடிக்க போகிறீங்க. அதே மாதிரி 2 ஷீட்லேயுமே ஹாஃபாக இப்போ மடிக்க போகிறீங்க. இதோ இப்போ நிவர்ஷன் மடித்த மாதிரி இப்படி 2லேயும் ஹாஃபாக இப்படி மடித்து வச்சுட்டு, இப்போ இதில் நம்ம பட்டர்ஃப்ளை வந்து வரைய போகிறோம். ஹாஃபாக இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதுக்கப்புறமா இப்போ இதோட ஒரு ஹாஃப் மட்டும் இந்த பக்கம் வரைய போகிறோம். இப்போ இந்த ஹெட்டோட ஹாஃப் இந்த பக்கம், அப்புறம் அடுத்து மீதி இருக்கிற இப்படி வரைஞ்சிக்கிறீங்க. இதிலிருந்து இப்போ அதோட ஃபெதரை வரைப்போம். இந்த மாதிரி வரைஞ்சி ரொம்ப குட்டி குழந்தைங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி வரைஞ்சி கொடுங்க. வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு ஹெட்டு, அப்புறம் அதோட பாடி, அதுக்கப்புறம் நம்ம விங்ஸ் இப்படி போட்டோம். இப்போ இது 2யும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம்.
மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஷேப் வந்துடும். பாருங்க, இப்போ 2 பட்டர்ஃப்ளை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. சின்னது ஒன்று, பெருசு ஒன்று. இந்த ரெண்டையும் வந்து இப்போ மிடில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வெறும் எல்லோ மட்டும் இருந்தால் பிரைட்னஸ் இருக்காது. அதில் சம் டிசைன் நம்ம போட்டால் தான் பிரைட்டாக தெரியும் பட்டர்ஃப்ளை. ஸோ அதுக்கு நம்ம வந்து ரெட் யூஸ் பண்ணி இப்போ டாட் வைக்க போகிறோம். எதில் அப்படின்னா அந்த இயர்பட் யூஸ் பண்ணி தான் டாட் வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி ரெட்டு வச்சு நீங்கள் டாட்டாக நீங்கள் வந்து வச்சுருங்க. நீங்கள் இல்லை ஏதாவது டிசைன் போடணுன்னா கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்போ இவங்க குட்டீஸுன்றதுனால டாட்டே வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஐடியா. பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் சைடும் பண்ணிடுங்க. 2 சைடுமே நல்லா வந்து டாட்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. இந்த சைடும் அந்த சைடும் நல்லா ஃபில் பண்ணிடுங்க. இந்த நடுவில் வந்து அதோட பாடியை வந்து நீங்கள் வந்து பிளாக்ல பண்ணிக்கணும். இந்த மாதிரி அது மேலேயே வர அந்த பென்சில் லைனில் போட்டுக்கிறதுக்கு மேலேயே வர இந்த பென்சில் இந்த ஸ்மால் பட்டர்ஃப்ளை எடுத்து இந்த பிக் பட்டர்ஃப்ளை மேலே பண்ணிட்டு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்படி விங்ஸ் வந்து ஃப்ளிப் பண்ணுற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த பாடியை வந்து அதில் போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே நடுவில் மட்டும் ஒட்டணும். பட்டர்ஃப்ளைக்கு அந்த ஆண்டனா மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். இன்னும் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து வரைஞ்சிட்டு கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி பண்ணிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆண்டனா வந்து வரைஞ்சதை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கம் போட்டுட்டு நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க. கரெக்டாக இப்படி வச்சு ஒட்டினீங்கன்னா அந்த ஹெட்லேருந்து இப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த ஹெட்டை வந்து இப்படி தனியாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆண்டனாவோட அதை அட்டாச் பண்ணிடுங்க. அப்போ இப்படி இருக்கும். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணியாச்சு சொல்லுங்கள். பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. அது வந்து பார்க்குறதுக்கு ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இருக்கா, அது வந்து பட்டர்ஃப்ளை வந்து பறக்கும் போது எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்க்க 3D பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம்? எப்படி பட்டர்ஃப்ளை செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? நிவர்ஷன் எப்படி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங்.